ஹாய் ஹலோ கிட்டன்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் ஆர் ஃபைன். ஸோ இன்றைக்கி வந்து டேக் கஃபான டு யூ லவ் மீயோட எபிசோடு 40 தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோட இதோட ஏன் பண்ணியிருப்பேன் அப்படின்னா, ஸோ தேயாங் மின் இன் சாங்குக்கியோனா ஸோ அவங்கெல்லாம் வந்து ஹாப்பியாக இருக்கிற மாதிரியும், தென் லாஸ்ட்டாக வந்து தேயாங் வந்து மின்னுக்காக வீட்டுக்கு வந்து ஸோ கொஞ்சம் அட்ராசிட்டி நடந்திருக்கும். தென் லாஸ்ட்டாக வந்து யான்ஜின் வந்து மின்ட்டு சாரி கேட்டு போயிருப்பாள். ஸோ அது வரைக்கும் என் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது இந்த எபிசோடில் பார்க்கலாம். மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸ் கேட்டுச்சுன்னா இக்னோர் பண்ணிக்கோங்க. யூஸ் இட் ஃபோன்ஸ் பை வெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்டா. ஸோ கொஞ்சம் வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மை த்ரோட் சரியில்லாத மாதிரியே இருக்குது. தென் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் நிறைய வியூஸ் போகிறதுக்கிட்டேருந்து பட்சத்தில் யாருமே வந்து அவ்வளோக்கா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? தென் உங்களுக்கு கருத்து சொல்லணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் இன்ஸ்டா ஐடியில் டிஎம் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். தென் அதான் வாங்க இப்போ எபிசோட் 40க்குள்ளே போகலாம். ஸோ இப்போ சீனை ஓப்பன் பண்ணோன்னா சாங்கோ தான் காட்டுறோம். இப்போ டைம் ஒரு 8:30 சம்திங் அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஃபோன் எடுத்து நான் கால் பண்ணுறான். அட்டன் பண்ணிவிட்டு, ஹலோ ஓய் என்னத்தெல்லாம் பண்ணுற? என்னடா காலங்காத்தாலே தூங்குறியாடிமா? இல்லை இப்போ தான் நான் ஏன்ச்சோக்கா, நான் சொல்ல அவுட்டிங் போகலாமாடி? அவுட்டிங்கா? ஆமாம், போர் அடிக்குது வீட்டில் இருக்க. அப்படி என்னோடய ஆளுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். என்ன சொல்கிறேன்? அவுட்டிங் போகலாமா? நிஜமாவா? நிஜமா தான். ஓகே ஓகே ஓகே, நான் ரெடி ஆகிட்டு ஃபோன் பண்ணுறேன். அது சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே வந்து சாங் கொஞ்சம் காலை கட் பண்ணியிருப்பான். ஸோ அப்படியே இந்த சைட் சீனை கட் பண்ணிட்டு நம்ம யோனாவை பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அப்படியே வந்து மேடம்லாம் அப்படியே வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு ஸோ ஒரு மாதிரி க்யூட்டான ட்ரெஸ் வியர் பண்ணியிருக்கா. லைக் எப்படின்னா, ஸோ ஒரு மாதிரி லாங் டாப் நல்லா ஃப்ரில் வச்சு ஒரு மாதிரி கவன் மாதிரி தான் இருக்குது அந்த டாப். பார்க்க ப்ரிட்டியாக இருக்கா யோனா. ஸோ அப்படியே வந்துட்டு அப்படியே வந்து உட்காந்துருக்கா. அம்மா டைனிங்கில் உட்காந்துட்டு, அம்மா பிரேக்ஃபாஸ்ட், மம்மி எங்கே பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது ஸோ அவங்க அம்மா எடுத்து வந்து வைக்கிறாங்க. என்னடி காலையிலே இவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டு உட்காந்துருக்க, எங்கே போகிற? அது ஓ மறுநாள் கூட அவுட்டிங் போகிறேன் மம்மி. அது சரி, இது எப்போலேருந்து? இல்லைம்மா, மார்னிங் அங்குக்கு ஃபோன் பண்ணி மீட்டிங் போகலாமா அப்படின்னு கேட்டான். நான் சரி அப்படின்ட்டேன். நல்லா இருந்தால் சரி தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு இனியும் நான் வந்து பேக்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது அவங்க அப்படியே வந்து காலிங் பெல் அடிக்கிறான். தங்கச்சி அவங்க கூட அப்படியே வந்து என்னோட அம்மா வாங்க உள்ளே வாங்க. ஸோ அப்படியே அங்குக்கு வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் ரோசஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு யோனா கையில் கொடுக்குறான். அப்படியே யோனாவோட அம்மா எல்லாம் பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. இவட்டு போயிட்டு மாமியாரே அப்படின்ட்டு சரி அங்கே அப்படியே வந்து யோனா கை கொடுத்துட்டு அப்படியே வந்து அவன் கிளம்பி யோனா வந்து பைக்கில் வந்து கூட்டிகிட்டு போகிறான். ஸோ எப்படியே கொஞ்சம் டைம்ஸ் வந்து ஸ்கிப்ஸ் ஆகுது. ஸோ இப்போ தேங்க பார்த்தோம் அப்படின்னா ஸோ தேங்குமே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சு ஸோ அவன் பட்டுக்கு அப்படியே உட்காந்துருப்பான். ஸோ அவனுக்குமே போர் அடிக்குது. சரி ஓகே நம்மளும் வந்து மின்னு கூட அவுட்டிங் போகலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இதை வந்து மின்னுக்கு வந்து ஃபோன் பண்ணி பார்க்குறான். பட் ஸ்டில் மேடம் ஃபோன் அட்டன் பண்ணுற மாதிரியே இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக போய் வீட்டில் ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்ட்டு அப்படியே தேங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக மீன் வீட்டுக்கு தான் வரான். ஸோ வந்தால் ஹாலில் மீனோட அம்மா உட்காந்துருக்காங்க. ஆண்டி வாத்தையாங் என்னாச்சு இங்கே இந்த பக்கம்? ஆண்டி மின்னு இல்லை. மின்னா ஏண்டா என்னாச்சு? ஐயோ ப்ரிப்பேர் பண்ண வேறு வந்துட்டேனே. இல்லை ஆண்டி, அது ஃபோன் பண்ணி பார்த்தேன், மீன் ஃபோன் எடுக்கலையே, அதான் கேட்க வந்தேன். மணி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கிளாக்கை பார்க்குறாங்க. 11 தான் ஆகுதா? அவள் தூங்கிட்டு இருப்பாப்பா, அதான் அவன் அட்டன் பண்ணலை. 11 ஆகுது இன்னுமா தூங்கிட்டு இருக்கா?
அப்படிதான்டா ஆமாம் என்னாச்சு, என்ன விஷயமா ஃபோன் பண்ண நீ அவளுக்கு? இல்லைடா ஆண்டி, சவுக்கு வந்து ஃபோன் பண்ண சொன்னான், அவள் வெளில போகணும், அவள் ரெடியாக இருக்க சொன்னான். நான் ஃபோன் பண்ணேன், அவள் எடுக்கலை. அதான் சவுக்கு வந்து எழுப்பி ப்ரிப்பேர் ஆகியிருக்க சொன்னான். அது வேறு இருக்கா? சரி, எப்படியும் நான் போனால் எழுப்ப மாட்டேன், நீயே போய் எழுப்பிக்கடா அவளை, எனக்கு கழுப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஹாலில் உட்காந்துக்கிறாங்க. எப்படி ஏன் இது தானே நானும் ஆசைப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி குட்டு குடுன்னு அப்படியே ஸ்டெப்ஸில் ஆகிட்டு ஸோ மின் ரூமை ஓப்பன் பண்ணிட்டு போனால் அப்படியே ஃபுல்லாக ஏசி நல்லா வச்சுட்டு ஃபேனும் ஓடிட்டுருக்கு. நல்லா இழுத்து போட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்கா. அப்படியே தேங்க பார்த்துட்டு ஏய் எழுப்புறான். ஏய் மின்னு என்னோட 5 நிமிஷம் தூங்கிக்கிறவா. ஏய் நீ வந்து 5 நிமிஷம் என்ன அப்புறமா தூங்க ஏந்திரிடி சொல்லிட்டு அம்மா 5 நிமிஷம் ப்ளீஸ் அப்படி சொல்லி போகும்போதே சோத்தியாங்க அப்படியே மீன் கையை பிடிச்சி அப்படி எழுப்பி உட்கார வச்சுட்டான். அம்மா என்னம்மா அவளுக்கு பிரச்சனை, ஏம்மா டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு சைடில் பார்த்தா கனவுல கூட ஏன்டா நீ ஏன் வந்து நிற்கிற? கனவுலாம் இல்லை மேடம், கிம்தயாங், ரியல் கிம்தயாங் தான். கிம்தயாங்கா? ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்க நீ விடிய காலையில்? இல்லை மின்னு, எனக்கு தெரில, உன் கூட அவுட்டிங் போகணுன்னு தோணுச்சு, அதான் அவனை எழுப்பி கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன். அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன், நீ அட்டன் பண்ணல. ஸோ ஆகையால் நானே வந்து ஆக்ஷனில் இறங்கிட்டேன். அம்மா ஹாலு அம்மா தான் என்னை ஒன்று போய் எழுப்பு அப்படின்னு சொன்னாங்க. கமான் எந்திரிங்க, போய்ட்டு குளசி ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டேடி அவங்க. அப்படியா நம்ம அப்போ போய்க்கலான்ட்டு ப்ளீஸு அப்படின்னு சொல்ல மழை படுக்க போகிறாளா தேங்க கேம் விடாமல் மீன் அப்படியே எழுப்பி உட்கார வச்சுட்டு மேடம் வைத்து நைட்டு எத்தனை மணிக்கு தூங்கினேன்? நானும் 5 மணியா? அது வரைக்கும் என்ன படிக்கிட்டு இருந்த? என்கிட்ட தூக்கம் வருதுன்னு ஃபோனை கட் பண்ணிட்டு போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அது பார்த்தியா, ட்ராமா பார்த்துட்டு இருந்தேன். அப்படி பார்த்து த்ரில்லர் ட்ராமாவா, நெக்ஸ்ட் என்ன மாதிரி இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சா பார்த்துட்டு அப்படியே உட்காந்து அப்படியே தூங்கிட்டேன்டா. எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் மிட் நைட்டில் ட்ராமா உட்காந்து பார்க்க. நான் தான் சொல்கிறேன்ல இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு, நான் தான் பார்த்தேன்னு. அதே தான் இப்போ எனக்கும் கூட அவுட்டிங் போன இன்ட்ரெஸ்டாக இருக்குது, வா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றியாங்க அப்படியே மீன ப்ரைடல்ஸ் எல்லாம் தூக்கிட்டு அப்படியே பாத்ரூம் கூப்பிட்டு போயிட்டு அப்படியே பாத்டப்பில் அப்படியே உட்கார வச்சுட்டு என்னடா பண்ணுற அப்படின்ற உடனே ஷவர் அப்படியே ஆன் பண்ணி விட்டுறான். ஸோ மீன் அப்படியே தலை ஃபுல்லாக அப்படி நனைஞ்சிட்ருக்கு. ஷவர் ஆஃப் பண்ணுறா அப்படின்னு சுற்றியாங்க அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஒழுங்கா என் கூட அவுட்டிங் வர முடியாதா? நல்லா இருப்பியாடா நீ நல்லா இருப்பியாடா, என் உயிரை வாங்கிறதுக்கிட்டே வியூவர்ஸ்லேருந்து வந்து ஒழிஞ்சாடா நீ. இப்போ எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். இப்போ வந்து நம்ம அவுட்டிங் போகிறோம், கிளம்பி ரெடியாக இருந்துக்க. இல்லைனா வந்து தேங்க வந்து நீ இந்த மாதிரி பார்க்க முடியல, ரொமான்டிக்காக பார்க்க மாட்டேன், அப்புறம் அக்ரஸிவான தேங்க பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ வா அப்படியே குனிஞ்சு மீனோட தீக்கில் அப்படியே டேப் பண்ணிவிட்டு ஓகேவா பேபிகள் ரெடி ஆகிட்ரி அப்படின்னு வரட்டா அப்படிமா சொல்லிட்டுயாங்க அப்படியே வந்து கிளம்பிடுறான். ஸோ அப்படியே கொஞ்சம் டைம்ஸ் வந்து ஸ்கிப்ஸ் ஆகுது. மீன் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி ஸோ ஒரு மாதிரி ஜீன் என்ன ஒரு மாதிரி சைடு கட் டாப் மாதிரி வியர் பண்ணியிருக்கா. தென் ஹேர்லாம் அதுவுமே பிரைட்ஸ் ஸோ அப்படியே ஃப்ரீ ஹேர் தான். ஸோ அப்படியே விட்டுட்டு அது சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து பேக்கில் எடுத்து வச்சிட்ருக்கா. அண்ட் டைம் தேங்க வந்து ஃபோன் பண்ணுறான். அவன் மீன் அட்டன் பண்ணிவிட்டு சொல்டா என்னாச்சு? கிளம்பிட்டியாடி? கிளம்பிட்டேன். மறக்காமல் தெருமுனையில் நின்று. தெருமுனையிலையா? நான் வீட்டு வாசல் முன்னாடி நிற்கிறேன். வாசல் முன்னாடியா?
எங்கோட அடிங்க உனக்கு தெரியாதாடா, எப்போவுமே நம்ம வந்து தெரு மண்ணில் தானடா நம்ம நிற்க சொல்லுவேன். என்னடா பிரச்சனை போடுக்கு? ஹீரோயின் அப்படி பாடையில் ஏற்றாமல் போக மாட்டியா தேங்கு நீ? கூல் 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 கூல். எதுக்கு எங்கள் டென்ஷன் ஆகுது? யாச்சும் பார்த்துட்டு போகிறாங்களா? அதுக்கு தாண்டா பிரச்சனை. யாச்சும் பார்த்துருவாங்க தானே எனக்கு பிரச்சனையாக இருக்கு. ஐயோ இது பாடையில் வச்சுட்டாடா ஃபோனை அப்படின்னா சொல்லிட்டு அப்படியே வேகமாக அப்படியே வந்து அப்படியே வீட்டுட்டு கிளம்புறாளா? எங்கடி போகிற? அதாம்மா வெளில போய்ட்டு வரமா நம்ம சொல்லிட்டு அப்படியே வந்து ஸ்லிப்பர்ஸ் கூட அதாவது போடலை. அப்படியே ஸ்லிப்பர்ஸையும் கையில் தூக்கிட்டு பேக் கூட மாட்டாமல் அப்படி குண்டுன்னு அப்படி தேங்கிட்டு ஓடி வரா. சரி ஓடி வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துடுறா. வண்டி எடுத்துடா சரி வண்டி எடு. அப்படி தேங்க வந்து கால் வலிக்குதாடி. எதுக்கு? வெறும் காலில் வேற ஒரு மையமட்ட மாதிரி பேசாதடா. வண்டி எடுத்து தொலைடாடி. அவளாச்சும் பார்த்துட போகிறான். எதுடா வண்டி எடுத்து தொலை ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே சுற்றியாங்க அப்படியே வந்து வண்டி எடுத்துடுறான். ஸோ வண்டி எடுத்துட்டு அதுக்கு அந்த தெரு மொனை கூட என் பண்ணல. மீனுக்கு ஃபோன் வருது. சரி பார்த்தா ஜிமின் தலையிலே அடிச்சுக்கிறா. ஐயோ பார்த்துறேண்ணா இந்த டெய்லியே. ஐயோ அப்படி மாதிரி அட்டன் பண்ணிவிட்டு ஹலோ சொல்கிறா. ஏய் எங்கடி போகிற? நானா எங்கே போகிறேன்டா? நான் தான் பார்த்தேனே அம்மா அப்படியே குட்டுன்னு ஓடி வந்தியா? என்னாச்சா? காரில் வேற ஏறி போகிற? என்ன எங்கே போகிற நீ? அது அப்படியே தேங்க முறைச்சிக்கிட்டே நிற்கிற தியாக அப்படியே முன்ன பார்க்கவே இல்லை. அவன் பட்டுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். அதுவாடா அப்பா வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பேசணும், கம்பெனி கிளம்பி வா அப்படிங்கிற மாதிரி சொன்னாடா. ஸோ அதான் கிளம்பி போனேன். அது எதுக்குடி அப்படியே வெறும் இதில் பொறுமையாக செப்பல் போட்டு கிளம்பி போகலாம்ல மாடு. ரொம்ப ஆர்ஜென்ட்ரா. அதனால தான் அப்பா கிளம்பி வேகமாக வந்துட்டாரா. நான் தூங்கிட்டு இருந்தேன். அப்படியே அறக்க கிளம்பி அப்படியே வந்துட்டேன். அதான் காரில் போகிறேன். அதான்டா ஒன்றும் அப்பா அர்ஜென்ட்டாக வர சொன்னார். அதனால தான் வந்து அப்பா வந்து ஜெயவர் அங்கிள் அனுப்பி விட்டார். ஸோ ஜெயவர் அங்கிள் கூட நான் அதான் வண்டியில் காரில் ஏறி கம்பெனிக்கு போயிட்டுருக்கேன்டா. அப்படியே தேங்க வந்து முன்ன அப்படியே பார்க்குறான். மீன் வந்து அதான் வேற ஒன்றும் இல்லை. ஓ சரி பார்த்து பத்திரமா போ கம்பெனிக்கு. சரி அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறா. அப்போ தேன் டிரைவர் அங்கிள் என்னண்ணா நீ தான்டா இது. ஐயோ அடுத்து யோனா கால் பண்ணப்பாடா. சம பார்த்துனா என்ன ஆகுறது? ஐயோ அப்படின்னு சொல்லும்போது சங்குக்கும் வீட்டில் இல்லை. சங்குக்கு வீட்டில் இல்லையா? எங்கே போயிருக்கான்? அவன் யோனா கூட டேட்டு போயிருக்கான். ஓ அது சரி. நான் கூட எங்கே என் ஆளுக்கு மூளை வேலை செஞ்சிச்சோன்னு சந்தோஷப்பட்டேன். அவன் போயிருக்கான்னு தான் கிளம்பி வந்தியா நீ? டூ அப்படிலாம் இல்லைடி. எனக்கும் ஆசையாக தான் இருந்துச்சு. அதான் ஆமாம் அப்படியே வந்து பேக் சீட்லேருந்து ரோஸ் எடுத்து கொடுக்குறான். இது என்ன சவுண்ட் ஐடியாவா? இல்லை நான் தான் வாங்கிட்டு வந்தேன். ஆமாம் ஐ மீன் அந்த ஃப்ளவர்ஸை வச்சு அப்படியே முன்ன வந்து அப்படியே மீன் அழகாக ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கா. ஸோ அப்படியே வந்து மின்னுக்கே தெரியாமல் சுற்றியாங்குமே முன்ன ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கிறான். அப்படியே வந்து கேட்குறா எங்கே போகிறோம்? அம்யூஸ்மெண்ட் பார்க்க போகிறோம். அம்யூஸ்மெண்ட் பார்க்கா? ஏன்டா அதே சூஸ் பண்ண? ஏன்டி அங்கே போகிறதுல என்ன பிரச்சனை? சப்போஸ் நம்ம போகிற இடத்துக்கு சங்குக்கு வந்து என்னை பார்த்து நீ ஒன்றா வச்சு பார்த்து நீ நான் லவ் பண்ண தெரிஞ்சால் என்ன ஆகுறது? வாயில் வசம்பு இருக்குது தெரியுமா? அதை வச்சு தேய்க்கிறோம் நான் உனக்கு. உன் வாய் எது நல்ல வார்த்தைங்கிறது வராதா? ஏன்டி அபசகுணமாக பேசிட்டு வர? அதெல்லாம் வரமாட்டான். முன்னே ஜாங்கோக் இஸ் அ ரொமான்டிக் பர்சன். அவன் அந்த மாதிரி அதுக்கு தான் போவான். அவன் அம்யூஸ்மெண்ட் பார்க்கலாம் வரமாட்டான். நம்பிக்கடி. அவன் அண்ணன் எனக்கு தெரியும். அவன் சிரிச்சிட்டு இருக்காளா?
அப்படியே வந்து தேங்க அப்படியே அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்து கார் ட்ரைவ் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே லைட்டாக பாட்டு போயிட்டு 2 பேர் வைப் பண்ணிகிட்டே வந்து ஸோ அப்படியே வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க்குமே வந்து போகிறாங்க. ஸோ போயிட்டு கார்லாம் பார்க் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே தேங்க போயிட்டு டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு ஸோ அவங்க 2 பேரும் அப்படியே வந்து உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. அப்போ வந்து மின்னு வந்து ஒரு மாதிரி பிளாக் கேப் ஸோ அதுவுமே வந்து வியர் பண்ணியிருப்பா. அப்போ கேட்குறான், இது வேறு எதுக்கு? சப்போஸ் பார்த்துச்சு வேணா. ஸோ இப்போ அப்படியே அவங்க 2 பேரும் அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் என்ட்ரி ஆகுறாங்க. ஸோ என்ட்ரி ஆன உடனே சுற்றி பார்த்தா நிறைய ரைட்ஸ், நிறைய ஃபுட் ஸ்டால்ஸ், ஸோ இதெல்லாம் இருக்குது. அப்படியே மின்னுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாகிடுது. அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஃப்ரண்ட்டில் அப்படியே ஓடுறா. இதை பார்த்துட்டு அங்கே மீனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அவன் பேக்வேர்டில் வரான். மீனை ஃபாலோ பண்ணிகிட்டே அப்படியே வந்து தேங் என்னடி அதான் தேங்க வா தேங்க போய் சாப்பிடுவோமா? வா எவ்வளோ ஃபுட் ஸ்டால் இருக்குது. நிறைய சாப்பிடுங்க இன்னைக்கு நான் ரைடடி சாப்பிட்டு வந்து போய்க்கலாம். இல்லை ரைடு போயிட்டு வந்து நம்ம சாப்பிடுவோம். இல்லைதான் நம்ம சாப்பிட்டுட்டு போயிட்டு ரைடுக்கு போவோம். எப்படி லூசாடி நீ? சாப்பிட்டுட்டு போயிட்டு அப்படி ரைடில் வந்து வாமிட் பண்ணுறதா ஐடியாவா? அது வேற இருக்காலாம் இல்லை இருக்குதான். ஆனாத்தையும் வாடி இவன் ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து அவங்க ரைடு சூஸ் பண்ணி டிக்கெட்டுமே எடுத்துகிட்டு ஸோ அந்த ரைடில் வந்து அவங்க அப்படி ஜாலியாக வந்து அந்த ரைடை அப்படியே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஸோ அதே அந்த ரைடை அப்படியே ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஸோ அவங்க 2 பேர் அப்படியே இறங்கியிருப்பாங்க. அப்படியே இறங்கிட்டு தென் இன்னொரு ரைடை சூஸ் பண்ணி ஸோ அந்த ரைட்லேயே அவங்க ஜாலியாக போயிட்டு ஸோ அப்படியே இறங்கி வந்துட்டு இப்போ மின்னி கேட்குறா, இப்போ அது தண்ணியாவது வாங்கி கூடுறா, கத்தி தொண்டை வலிக்குது. சரிடி வாடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ கைண்டாக ஒரு ஜூஸ் மாதிரி தேங்க வந்து வாங்கி கொடுக்குறான். ஸோ மீன் அப்படியே குடிச்சு நின்றுட்டுருக்கா. ஸோ அப்படியே இந்த சீனை கட் பண்ணிவிட்டு நம்ம சங்குக்கு யோனாவை பார்த்தோம் அப்படின்னா இப்போ சங்குக்கும் யோனாவும் சேம் அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்களும் ரைடெலாம் என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு ஸோ அப்படியே வந்து சங்குக்கு வந்து ஸோ யோனாக்கு ஜூஸ் வாங்கி கொடுத்துருப்பான் போல இருக்குது. ஸோ அந்த ஜூஸ் வந்து அப்படியே யோனா குடிச்சிட்ருக்காள. ஸோ யோனாவோட நெக்கு மூஞ்சிலலாம் வந்து ஸ்வெட் ஆகுது. ஸோ சங்கு என்ன பண்ண அப்படின்னா அவன் கர்ச்சீஃப் எடுத்துகிட்டு ஸோ அப்படியே துடைச்சி விட்டுட்ருக்கான். யோனா பார்த்துட்டு, சங்கு என்னடா பண்ணுற? ஸ்வெட் ஆகுதுடி, துடைச்சி விட்டுட்ருக்கேன். காற்று கூட அடிக்க மாட்டுது அப்படின்னு சொல்லி அவன் கையாலே விசிறிட்டு இருக்கான். அவங்க போதும், அவங்களுக்கு ஸ்டாப் பண்ணுது. அவங்க பார்க்குறவங்க தப்பாக நினச்சிக்க போகிறாங்க. புரியல, தப்பாக நினச்சிப்பாங்கடா. ஐ மீன் அது சொல்ல வரல, ஏதாவது நினச்சிக்க போகிறாங்கடா. இங்கே பாரு வேணா, ஏன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நான் இப்படி வந்து விசிறி விட்றேன், தொடச்சி விட்றேன். அவனுக்கு அங்கே எரிஞ்சுன்னா அவன் ஆளை கூட்டு வச்சு நொட்ட சொல்லு, என்னெல்லாம் இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தொடச்சி விட்டுட்ருக்கான் இந்த பையனை. அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ அவளுமே வந்து விட்டுடுறா. ஸோ வந்து அவங்க ஜூஸுமே வந்து குடிச்சிட்டு ஸோ தென் அவங்களும் அப்படியே வந்து ரைடு என்ஜாய் பண்ணுறதுக்காக சாக்கெட் கிளம்பி வந்து போயிடுறாங்க. ஸோ அப்படியே இந்த சீனை அங்கே க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போயும் மீன் சைடு பார்ப்போம். ஸோ கைண்டாக வந்து ஒரு ரைடு ஸோ ஓகேவா, அது நல்லா பெரிய ரைடாகவே இருக்குது. ஸோ இந்த ரைடில் போயிட்டு ஸோ ஆக்சுவலாக அது பெரிய ஜாயிண்ட் வீல், பிக் ஜாயிண்ட் வீல் இருக்கும் தெரியுமா, அதுதான். ஸோ அதில் போயிட்டு 2 பேர் டிக்கெட் எடுத்துகிட்டு ஸோ அப்படியே வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா அது ஆக்சுவலாக வந்து அவங்க 2 பேர் ஸோ ஆப்போசிட்லேயே ஒரு கப்பல் உட்காந்துருக்காங்க. ஸோ 2 இப்போ அந்த ஒரு இப்போ ஆக்சுவலி அந்த பாக்ஸில் வந்து 2 கப்பல் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். ஒன்று தேங்கும் இன்னொரு பையனும் ஒரு பொண்ணும், ஓகேவா. ஸோ இப்போ அந்த ஜெயின்ட் வீல் வந்து ரொட்டேட்டாக வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ எல்லாருமே வந்து ஜாலியாக கத்திகிட்டு இருக்காங்க, ஹாப்பியாக இருக்காங்க. பட் வந்து அப்படியே தேங்க வந்து பார்க்குறான் மின்னு. ஸோ மின்னெல்லாம் ஹாப்பியாக தான் இருக்கா, அப்படியே வாழ்னு கத்திகிட்டு இருக்கா.
அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தா அந்த பொண்ணா அந்த பையன்கிட்ட அப்படியே கட்டி பிடிச்சி லிட்டரலி அந்த பையன் மடியில் ஏறி உட்காந்துப்பா போல இருக்கு. அந்த அளவுக்கு அந்த பொண்ணு பயத்துல கத்திக்கிட்டே அந்த பையனை ஹக் பண்ணிக்கிறான். தேங்க பார்க்குறான், நமக்கு இங்கே கொடுத்து வச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி. இவனுக்கு பயமே இல்லை, இருந்தாலும் தேங்க்கு பயம் வந்த மாதிரியே மின்ன போய் ஹக் பண்ணி கட்டி பிடிச்சிக்கிறான். ஐயோ மின்னு பயமாக இருக்கு, ஐயோ மின்னு பயமாக இருக்குன்னு. ஸோ அதே மாதிரி அந்த ஜாயிண்ட் ஃபீல் வந்து ஃபுல்லாக சுற்றி ஃபினிஷ் ஆகிடுது. ஓகேவா? ஃபினிஷ் ஆகி முடிச்சதுக்கப்புறம் ஸோ எல்லாருமே கீழே இறங்கிடுறாங்க. ஸோ கீழே இறங்கின உடனே அப்படியே வந்து தேங்கும் இன்னும் போயிடுறாங்க. இப்போ ஆக்சுவலி அதே ஜெயின்ட் ஃபீல்டில் தான் அங்கேயும் எனவுமே உட்காந்துருப்பாங்க. இப்போ வந்து ரொட்டேட் ஆகும்போது ஸோ இவனை யதார்த்தமாக வந்து பார்த்துருப்பான், தியாங்கோட ஃபேஸை பார்த்துருப்பான், மீனோட ஃபேஸை பார்த்துருக்க மாட்டான். ஸோ அப்படியே இறங்கி வந்ததுக்கப்புறம் அவனுக்கு அப்படியே ஜாலியாக இருந்துச்சுடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் வந்து இவனை அதை மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. ஏய் இவனா என்னடி ஆச்சு? இல்லை சாங்கோ, நம்ம ஜெயின்ட் ஃபீல்ட் போனோம்ல. ஆமாம், எனக்கு ஏதோ நம்ம தேங்க பார்த்த மாதிரியே இருந்துச்சு எனக்கு. லூஸா நீ? அவன் எப்படி இங்கெல்லாம் வாழ போனான்? இல்லைடா, தேங்க கூட ஒரு பொண்ணை பார்த்தேன்டா. ஓ இம்மா ஹாலோசினேஷனுக்கு வேலை அளவு இல்லையாம்மா? தேங்க இங்கே வரவும் இல்லை, வரவும் மாட்டான். அதுவும் ஒரு பொண்ணு கூட நெவர். புரியுதா? எதே போய் யோசிச்சுட்டு இருக்காதப்பா, நம்ம நெக்ஸ்ட் சைடுக்கு போவோம் அப்படிங்க மாதிரி இவனோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்கானா. ஆனால் இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு, நம்ம தான் ஒரு வேலை யோசிக்கிறோமா அப்படின்னு நினச்சி அப்படியே அவளும் வந்து சங்க கூட அப்படியே வந்துடுறா. ஸோ இப்போ அப்படியே வந்து அவங்க இன்னும் ஒரு சில ரைட்லாம் வந்து அவங்க அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே சங்குக்கு நான் காட்டுறோம். எப்படி சங்குக்கு வந்து ஏன்னா என்னடா கோஸ்ட் ஹவுஸ் போகலாமா? கோஸ்ட் ஹவுஸா? ஏன்டி ஷாக் ஆகுற? கோஸ்ட் ஹவுஸ் தானே. இல்லை சங்குக்கு வேணாம், சங்குக்கு எனக்கு தெரியாது, நம்ம இப்போ கோஸ்ட் ஹவுஸ்க்கு போகிறோம், போயே ஆகுறோம். சங்குக்கு எனக்கும் கோஸ்ட் ஹவுஸ்க்கும் செட் ஆகாது. சங்குக்கு அப்படி பயந்து செத்துருவேண்டா. எனக்கு தெரியாது, அவன் போகிறான் அவ்வளோதான். வா, நான் இருக்கும்போது நீ எதுக்குடி பயப்படுற? நீ இருக்கிறது தாண்டா எனக்கு பயமாகவே இருக்கு. வெஜ் நான் பண்ணிட்டேனா? ஏற்கனவே பண்ணிட்டேன்டி. சங்கு மண்டே வச்சுருவேன். சரி சரி வா, மண்டே கடிச்சு தின்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டிக்கெட் எடுத்துட்டு ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜங்குக்கும் யோனாவும் அந்த கோஸ்ட் ஹவுஸ்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. ஸோ அப்படியே இந்த சீனை கட் பண்ணிவிட்டு மின்னை காட்டுறோம். ஸோ அப்படியே வந்து மின் வந்து தியாங்க அப்படியே இழுத்துட்டு வரா. ஹேய் எங்கடி இழுத்துட்டு வர? அங்கே அவ்வளோ ரைடு இருக்குடி, எங்கடி இந்த பக்கம் இழுத்துட்டு வர அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அது ஆக்சுவலி கோஸ்ட் ஹவுஸு. ஏய் இதுக்குள்ளே போன்னு மட்டும் என்கிட்ட சொல்லாதடி, நம்ம இங்கே தான் போகிறோம் தேங். மின் மின் நீ என்ன அது தெரிஞ்சு பார்த்தியா? அங்கே மேலே ஒரு ரைடு, உயிர் போகிற உயிர் பயத்தை காட்டுற ரைடு, நீ அதில் கூட என்னை கூட்டிகிட்டு போடி. இதுக்குள்ளே வேணாம் ப்ளீஸ், எனக்கு இதுக்கு செட் ஆகாதுடி. அது பயம்டி எனக்கு பேய்னா. ஆம்பளை பையன் தானே நீ? ஆம்பளைடா, ஆம்பளையா இருந்தாலும் பேய் தான், பிசாசு தான். அது பயமுறுத்து தான் செய்யும் எல்லாரையும். ஏன் அங்கே இருக்கிறவங்கலாம் வேஷம் போட்டாங்க, பேய் தான் அது எனக்கு. சுச்சோ குழந்தையாடா நீ? ஆமாம் நான் குழந்தைதான், இதுக்கு எனக்கு செட் ஆகாது. முன்ன வேற எங்கேயாச்சும் போகலாம். நான் இருக்கேன் தேங்க உனக்கு. நீ ஏன் தேங்க பயப்படுற? நான் இருக்கும்போது ஏன்டா நீ பயப்படுற? மின் இருக்க பயமீன் பா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மின்னி என்னை கை பிடிச்சி டிக்கெட் வாங்கிறதுக்காக அவங்க ரோலில் நின்றுட்டுருக்காங்க. ஸோ அப்படியே இந்த சைட் சீனை கட் பண்ணிவிட்டு நம்ம சைடு அப்படியே சங்குக்கு நான் பார்த்தோம் அப்படின்னா. ஸோ சங்குக்கு தான் ஃப்ரண்ட்டில் போயிட்டுருக்கான், ஏதோ வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ யோனாவா பயந்துக்கிட்டே வந்துட்டுருக்கா, சங்கு கையை பிடிச்சிக்கிட்டே. சங்குக்கு கையை விட்டுறத, சங்குக்கு
ஏமாட்டேன்டி, ஏன்டி இப்படி பயந்து சாவுற? டங்குக்கு பயமா இருக்கு, டங்குக்கு எனக்கு. ஆமா, அப்படி ரிட்டர்ன் ஓடிடுவோண்டா, வாடா ப்ளீஸ். ஏச்சி அழுவாத. ஏதோ இது கொகைக்குள்ள அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க. அதை போய் எனக்கு கட்டி சாப்பிட்ருமா அவனைய? ரொம்ப பயப்படாதடி, நான் இருக்கேம்மா, கையை பிடிச்சிக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கானா. ஆக்சுவலி யோனா வந்து இந்த செவ்வறு இருக்கும் தெரியுமா, ஸோ அந்த பக்கம் அப்படியே வந்திருப்பா. ஆக்சுவலாக அங்கே ஒரு ஜன்னல் சைஸுக்கு ஒரு ஹோல் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த ஹோலில் ஒரு கோஸ்ட் எட்டி பார்க்குற மாதிரி அவங்க க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படியே வந்து அந்த கோஸ்ட் கரெக்டாக யோனா வரவும் அந்த கோஸ்ட் அப்படியே பேன்னு கத்துவோம். அப்படியே யோனா அம்மா அப்படின்னு கத்திடுறா. அப்படியே கத்தின வேகத்துக்கு சங்கோட கை அப்படியே விட்டவ சடனாக கத்தத்தில் சங்க போய் பயந்து அப்படியே ஓடிப்பான். இப்போ அந்த போய் அப்படியே உள்ளே போயிடுச்சு. அவன் வந்து தங்குக்கு அப்பவே சொன்னேன், சங்குக் சங்குக் எங்கடா இருக்க சங்குக்கு? ஓய்யோ, எனக்கு கூட்டு வந்து மாட்டி விட்டு போயிட்டான்னு. இப்போ எங்கே போவேன்? சங்குக்கு என்னம்மா அவனே கையில் கட்ட செத்துடுவாடா மம்மி. இப்போ ரிட்டனும் போக முடியாது. இப்போ ஆக்சுவலாக யோனா வந்து முன்னாடி தான் போய் ஆகணும், பின்னாடி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பிகாஸ் மிடில் நிற்கிறா. ஸோ அதனால் மிடில் கொஞ்சம் பேக் வேலை நின்றுட்டுருக்கா. நான் எங்கிட்ட போய் வழியை வேற தேடுவேன், லென்ஸு போட்டு எனக்கு கண்ணு வேற தெரியலையே, இருட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. ஸோ அப்படியே இந்த சீனை கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து தேங்காய் மீனையும் பார்ப்போம். ஸோ தேங்காய் மீனுமே டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே உள்ளே வராங்க. ஆக்சுவலாக மீன் தான் வந்து லீட் பண்ணி கூட்டிகிட்டு வர தேங்காய். மின்னு பயமாக இருக்குடி, மின்னு அப்படியே ரிட்டர்ன் போயிடலாம் வாயேன். இங்கே பார்த்தீங்க, யூ ஆர் அ பாய், சாரி யூ ஆர் அ மேன். ஸோ இதான் ஜுஜிபி, பயப்படாத, மின்னு இருக்கேன் வா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே வந்து மீன் அப்படியே வந்து தேங்காய் லீட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. அப்படியே வந்து எல்லாம் 2 பேருமே வந்து நல்லா தான் அப்படியே வந்து போயிட்டுருக்காங்க. சரி நடுவில் வந்தால் நல்லா அப்பப்போ கோஸ்ட் வருது, அப்படியே பாஞ்சி அவன் அப்படியே மீனை கட்டி பிடிச்சிக்கிறான். ஸோ அப்படியே கொஞ்சம் தூரம் அவங்க நடந்து போயிருப்பாங்க. ஸோ தூரத்தில் ஒரு கேர்ள் வந்து இந்த கோஸ்ட் விஷயம் போட்டு நின்றுட்டுருப்பாளா. திரும்ப தேங்க வந்து ப்ராங்க் பண்ணுவோம், ஃபன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. தேங்கு என்னடி ஏன்டி இப்படி வேற கூப்பிடுற? அங்கே பாரு, அங்கே ஒரு பொண்ணு நிற்கிது. பொண்ணா? எங்கே? இப்பயும் உனக்கு பொண்ணு கேட்குதாடா அப்படின்ட்டு அப்படியே பேக்வேர்டில் வந்துட்டு தேங்கோட பட்டில் ஒரு எத்து தேங்கு அந்த பொண்ணு மேலே வந்துடல. அந்த பொண்ணு ஆக்சுவலி கோஸ்ட் தானே. அது போல் தேங்காய் விழுந்தோடனே அந்த பேயா தேங்காய் பார்த்து அப்படிங்கிற மாதிரி கற்று தேங்காய் அம்மா அப்படிங்கிற மாதிரி அவனும் கட்டிட்டு அப்படியே மின்னு தனியாவது. ஆக்சுவலாக தேங்காய் கத்தின கத்தில் அந்த பேயுமே வந்து ஓடுது. ஸோ அப்படியே ஒரு பக்கம் வந்து மின் ஒரு பக்கம் ஓடி சிரிச்சுக்கிட்டே ஓடுறா, இன்னொரு பக்கம் தேங்காய் ஓடுறான். ஸோ அப்படியே அவங்க 2 பேரும் ஓடி போயிட்டாங்களா. அப்படியே வந்து தேங்காய் வந்து பக்கத்தில் வந்து மின்னோட உருவம் நிற்கும். ஆக்சுவலாக அந்த உருவத்து மேலே அப்படியே கை வச்சுட்டு என்னால் முடியலடி, உன்னை நம்பி வந்ததுக்கு என்ன ஏன்டி எப்படி வருவாங்க அப்படிங்கிற மாதிரி. மின்ன முடியலடி அப்படின்னு திரும்பி பார்த்தா ஆக்சுவலி மின்னில் அது ஆக்சுவலாக அது அந்த பேய் வந்து தேங்கோட தான் ஓடி வந்திருக்கோம். ஆக்சுவலி மின்னு நினச்சி தான் தேங்க பேசிகிட்டு இருப்பான். அந்த பேய் அப்படியே வந்து அப்படியே வந்து தேங்க வந்து பார்க்குது. அப்படியே தேங்க கத்த போகிறானா அந்த ஆக்சுவலாக பேய் வந்து வாய விடு, என்ன கத்திட்டு இருக்க? உன் கூட அந்த பொம்பளை பிள்ளைய கத்தாம வருது, வேலை பார்க்க விட்றீங்களாடா? பேயை பயமுட்டுருச்சு நல்லா போங்க அப்படிமா. அந்த பேய் அப்படியே கொண்டை கட்டிட்டு அப்படியே போகுது. தேங்க அப்படியே பார்க்குறான், என்ன இவளும் திட்டுறான்னு. தேங்க வர உனக்கு இருக்கிற இமேஜ் டேமேஜ் ஆகிட்டே போகுதுடா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அப்படியே தடவிட்டு வரான். நின்று எங்கடி இருக்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே சமூக பார்த்தோம் அப்படின்னா, ஸோ சமூக்கு வந்து ஏன்னா விட்டுட்டு வந்துட்டான்ல. ஸோ ஒரு மிடில் ஆஃப் பார்ட்டில் நிற்கிறான். ஆக்சுவலாக அங்கே ஒரு 3 ways இருக்கிற மாதிரி இருக்குது. அதில் ஒரு வேலை தான் எக்ஸிட் போகிறதுக்கான வழி இருக்குது, இன்னும் 2 way வந்து போய் முடிச்சுன மாதிரி முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த வேலை எதுக்குள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான். ஸோ இப்போ கரெக்டாக வந்து எந்த வேக்குள்ளே அவன் போகிறான் அப்படின்னா
ஆக்சுவலாக வந்து ரைட்டு லெஃப்ட்டு சென்டரில் இருக்கும். ஸோ வந்து ஜங்குக் வந்து ரைட் சைட் உள்ள இதுக்குள்ள போகிறான். ஸோ ரைட் சைடில் தான் எக்ஸிட் இருக்குது, இந்த ரெட்டில் எக்ஸிட் கிடையாது. ஸோ அப்படியே வந்து பின்னாடியே வந்து மின் வரா. ஜங்குக் போனதுக்கப்புறம் மின் வரா. ஸோ மின்னும் யோசிக்கிறா, சரி நம்ம அக்கா பிக்க போட்டு பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி. சரி இங்கி பிங்கி போடும் அப்படின்ட்டு அவள் போடுறா. இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் ஹேஸ் அ டாங்கி இங்கி பிங்கி இது வேற மறந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது, ரைட் சைட் பக்கம் போவோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ரைட் சைட் பக்கம் போகிறா. ஸோ அப்படின்னா மீன் வந்ததுக்கப்புறம் யோனா வந்துட்டா. ஸோ யோனாக்கு எதுக்குள்ளே போகிறதுன்னு தெரியல. சங்குக்கு நம்பி வந்ததுக்கு இவன் அவனுக்கு வெளில போய் வச்சுட்டானா அப்போ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, சரி நம்ம சென்டர் பக்கமே போவோம் அப்படிங்கிற மாதிரி அவன் சென்டரில் போயிடுறா. ஸோ அப்படியே பின்னாடி தேங்கமே வரான். ஸோ தேங்க மண்டே சொல்லிட்டு அவன் லெஃப்ட் பக்கம் அப்படியே போகிறான். இப்போ வந்து அப்படியே சீனை கட் பண்ணிவிட்டு நம்ம சங்குக்கையும் மின்னையும் பார்ப்போம். சாங்க அப்படியே முன்னேறி போயிட்டுருக்கான். நடுவில் வந்து இந்த மண்டை ஓடு, இந்த பூஜை செய்யறதெல்லாம் கிடக்கு. அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பேட் குவாலிட்டியாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அவன் பட்டுக்கு முன்னாடி போயிட்டுருக்கான். ஸோ அப்படியே போயிட்டு பின்னாடி மீன் வந்துட்டுருக்கானா. ஸோ பின்னாடி யாரோ வராங்க அப்படின்னு சென்ஸ் ஆகுது. ஸோ அவங்க அப்படியே இவனை தான் வரா போல இருக்குன்னு நினச்சிட்டு, ஸோ இந்த மாதிரி இருட்டாக இருக்குது, டிம் லைட்டு, பையனுக்கு மூடி கிஸ் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி போகுது. டக்குன்னு என்ன பண்ணுறான் அப்படின்னா, பின்னாடி வர மின்னை அப்படியே பிடிச்சி வாலில் பின் பண்ணிவிட்டு, என்னை ஃபாலோ பண்ணிட்டு வரதுக்கு உனக்கு இவ்வளோ நேரம் அடி அப்படிங்கிறான். அப்படியே வந்து மீன் அம்சம் யோசிக்கிறான், இது சங்கு வாய்ஸ் மாதிரியே இருக்கே, நமக்கு தான் சங்கு வாய்ஸ் மாதிரி கேட்குதா அப்படின்ட்டு. ஸோ வந்து நாங்கள் ஒரு மாதிரி கிரிப்பாக பிடிக்கிறானா மீனோட கையை. இல்லை தேங்கல, அப்படியே வந்து ஏய் தள்ளிப்போ அப்படிங்கிற மாதிரி மீன் அப்படி கத்துறாளா. அப்போ சங்குக்கு வந்து ஏய் மின்னா நீ இந்த மின்னு சங்குக் மின் அப்படி ரெண்டு பேரும் இந்த இருட்டிலே வந்து அவளுக்கு ஒன்றுமே தெரியல. கையை வச்சு மூஞ்சிலெல்லாம் கையை வச்சு ஃபேஸ் வச்சு பார்த்து, ஏய் நீ ஏடா இங்கே பண்ணுற, நீ ஏடா இங்கே பண்ணுற, நான் யாருக்கு டேட் வந்தேன்டி, யோனா கூட டேட்டா, இங்கேயா, ஆமாம் இங்கே தான். மணி எங்கே பண்ணிகிட்ருக்க, இல்லடி இல்லைடா வீட்டுக்கு வந்து இப்போ இது வீட்டில் இருக்க சும்மா ஃபோனில் பார்த்தேன், இந்த இடம் ரீல்ஸில் காட்டிச்சு, அதான் என்ஜாய் பண்ணலான்னு. ஜிமின்க்கு வர வேண்டியதானே, ஜிமின் ஜாலா கூட இருக்காண்டா. சரி சரி வா முதல்ல வெளில போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்படியே எக்ஸிட்குள்ளே வெளில போயிடுறாங்க. வெளில போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் எங்கடி இந்த மின் பிள்ளை யோனா மின்ன யோனா உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கா. மின்னோட மைண்ட் வாய்ஸு, இவனும் வெளில வரல, ஐயோ பேயாங்க நம்பி வந்ததுக்கு இந்த பைத்தியக்காரியை தான் அக்காம விடப்பட்ட போல இவன் மேலே. சை நீ வாடா அவனுக்கு இருக்கு ஒப்பா அவனே அப்படிங்கிற மாதிரி மீன் வந்து யோசிச்சுட்டு இருக்கா. நான் வேணா போய் பார்த்துடும் அப்படின்னா எக்ஸிட் உள்ளே போகலான்னா அங்கேயே அந்த ஒரு வாட்ச் பண்ணியிருக்காங்க. சார் உள்ளே போகக்கூடாது சார், எக்ஸிட் வந்து வெளில உள்ளே நாள் வருவாங்க அப்படின்பான். அவங்க அப்படியே நின்றுட்டுருக்கான். ஸோ வந்து அப்படியே சீனை கட் பண்ணிட்டு அவள் தேங்கையும் ஒன்றாவே காட்டணும் அப்படின்னா. ஸோ அவங்க ரெண்டு பேரும் அப்படியே வந்துட்டாங்க. ஆக்சுவலாக தேங்கையும் அப்படியே பேக் போர்ட்லேயே வரா, மின்னும் அப்படியே பேக் போர்ட்லேயே வந்து இவங்க ரெண்டு பேரும் முதுகு ஹிட் ஆகிடுதா. ஸோ இவனுக்கு என்ன பண்ணுறது, இவனை ஜாக்க நினச்சி அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. திரும்பி லூசு பயல உன்னை நம்பி வந்து வைக்கிற பேட்டை மாதிரி நீ கஷ்டப்பட்டுறியாடா நீராண்டி, நீங்கள் பயன்ட தெரியுமா உங்களுக்கு அப்படின்ட்டு இருக்கும்போதே தேங்க வந்து சரி ஓகேம்மா அப்படின்ட்டு இவனோட தலையில் கை வைக்கிறானா. ஸோ மின்னு வந்து கொஞ்சம் ஹைட்டு, இவனோட ஒரு 1 இன்ச்சு 2 இன்ச் ஹைட்டு யோசிக்கிறான். இன்ச்சு கம்மியாகுது அப்படிங்கிற மாதிரி தள்ளி விட்டு பார்க்குறானா. யோனா தேங் நீ என்னங்க பண்ணிகிட்ருக்க, நீங்கள் என்னங்க பண்ணிட்டுருக்கீங்க, அது சும்மா என்ஜாய் பண்ணிட்டு போகிறேன், நீ என்னங்க பண்ணுற, நான் ஜங்கு கூட டேட்டுக்கு வந்தேன். அது சரி நீங்கள் என்னங்க பண்ணிகிட்ருக்கீங்க தனியாக,
தனியாக என்ஜாய் பண்ணலான்னு வந்தீங்க? எனக்காவது கம்பெனி, அதான் தனியாக வந்தேன். ஸோ அப்படியே வந்து யோனா வெளில வரா. பின்னாடிலேருந்து தேங் வரானா. ஓகே, அது பார்த்துட்டு மின்னத்துக்கு பார்த்தா மின்னால காணும். தேங், நீ என்னங்க பண்ணிகிட்ருக்க? யோனா அப்படியே வந்த உடனே யோனா சவுக்கு பிள்ளால அடிச்சுட்டு உடனே நம்பி தானே உள்ள தனியாக விட்டு வந்துட்டு சனியை நான் பக்கி பண்ணாட. இரு நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கதையா? நான் தனியாக இருக்கேன் வீட்டில், என்ஜாய் பண்ண வந்தீங்க. நானும் வரக்கூடாதா? நீ வாழ்க்கை டேட் வரல, நான் வரக்கூடாதோ? அப்படிலாம் இல்லை, ஒன்றும் இல்லை அப்படிமா சொல்லிட்டு அப்படியே வந்து தேங் ஓகே நீங்கள் போங்க, நானும் என்ஜாய் பண்ணுறேன். பை தேங் அப்படின்னு சொல்கிறா அவ. ஸோ தேங் பார்த்து யோனாவை பார்த்து திருப்பி அந்த பக்கம் போகிறான். ஸோ அப்படியே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் என்ன அப்படின்னா, ஸோ இவங்க 2 பேரும் உள்ளே இருந்திருக்கும் போது அப்படியே வெளில வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது யோனா தேங்க ஷர்ட்டை பிடிச்சிருப்பா. சார் தேங் என்ன தயவு செஞ்சு ஜங்குக்கிட்ட அவங்கள ஹக் பண்ண மட்டும் சொல்லாதீங்க, பையன் தாண்டவன் ஆடிடுவான். சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தேங்க் சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருப்பான். ஸோ அதை நினச்சிட்டே தான் வந்து வெளில வந்திருப்பான். ஸோ இப்படியே வந்து இவங்க வந்து ஜங்குக்கும் யோனாவும் இன்னொரு பக்கம் அப்படியே வந்து போயிடுறாங்க. அப்படி வந்து யோனா சொல்லிக்கிட்டே வரா, நான் அப்பயும் சொன்னேன்ல ஜங்குக், என்னை கண்ணில் கூடா, நான் பார்த்தது தேங்கான்னு நான் சொல்லவே இல்லை, சொன்னேன்ல. ஆமாண்டி தேங் தான். அப்படியே யோனா இன்னொன்னே சொல்கிறா, தேங் சார் கூட ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணு யாராக இருப்பா? தெரியலடி அப்படிமா யோசிச்சுட்டு அவங்க அப்படியே வந்துட்டுருக்காங்களா. அப்படியே தேங்க சுற்றி பார்க்குறாங்க மீன் எங்கே அப்படிங்கிற மாதிரி. ஸோ மீன் அப்படியே ஃபோன் பண்ணுறா. அடன் மட்டும் எங்கடி இருக்க? இந்த கோஷத்துக்கு பின்னாடி இருக்கான் வாடா அப்படிங்கிறா. சரி தேங்க போயிடறான். ஸோ போனதுக்கப்புறம் ஒரு குச்சி வச்சுக்கிட்டு மீன் வெயிட் பண்ணிகிட்ருக்கா. வாங்க சார் வாங்க. அந்த வாங்கி என்ன சொல்லிச்சு? சங்குக்கு ரொமான்டிக் பர்சன் தனியாக தான் வரும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து நிற்கிறானே இப்போ என்ன அர்த்தம்? ஜஸ்ட்டு மிஸ்டா மயிறு, ஜஸ்ட்டு மிஸ்ஸை மாட்டிருப்பேன், இப்போ நான் கேவலமாக சிக்கியிருப்போம். சரி உட்ரி, இப்போ என்ன மாட்டினோமா? மாட்ட வேண்டியதுடா, நம்ம நல்லா நான் தப்பிச்சிட்டோம். உன்னை நம்பினேன் தேங்க, நீ வரமாட்டேன் நம்பி கூப்பிட்டு வந்து என் உயிர் பணைய வைக்கிறதுல நீ ஒரு குறியாக இருக்கடா. சரிடி இப்போ விடுன்னு போயிடுவோமா? ஒன்று வேணாம் வந்து தொலை அப்படி மாதிரி சொல்லிட்டு ஸோ அப்படியே இங்கே என்ஜாய் பண்ணுறதுக்காக போகிறாங்களா. அப்படியே வந்து எனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். இங்கே வா. சி இல்லை, சங்குக்கு என்ன முழுசாக பார்த்துட்டான் போட்டு அந்த கேப்பு ட்ரெஸ்ஸு இதெல்லாம். சப்போஸ் நான் வந்து ஒன்றையும் பார்த்துட்டான், நம்ம 2 பேரும் ஒன்றா அதில் பார்த்தோம் அப்படின்னா அவன் கண்டுபிடிச்சிருவான். எங்கேயாச்சும் ட்ரெஸ் ஷாப் இருக்கான்னு போய் நம்ம போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிப்போம் அப்படி மாதிரி சொல்லிட்டு மீன் சொல்கிறான். அதுவே தேங்க வந்து ஒரு ட்ரெஸ் ஷாப் பார்க்குறான். ஸோ அங்கே போனோடனே ஒரு டாப், அதே சேம் மாதிரி டாப் வாங்கி அந்த டாப்பை சேஞ்ச் பண்ணிவிட்டு வேறு கலர் கேப் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா மாஸ்க்குமே வியர் பண்ணியிருப்பாங்க. இந்த மாஸ்க்குமே அவசியமாடி, மாட்டினதுக்கப்புறம் இன்னும் சேஃபாக இருக்கணும் ப்ரோ, அதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவங்கெல்லாம் அப்படியே போகிறாங்க. செகண்ட் டைம் வந்து கொலம்பஸில் போகிறாங்க. சங்குக்கு போய் சரி ஜங்குக்கு யோனா இதுங்க 2 அப்படி தான் கேம்ப் கொலம்பஸ்க்கு தான் போகிறாங்க. ஆக்சுவலாக வந்து சங்குக்கும் யோனா பேரும் ஃப்ரண்ட்டில் உட்காந்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஆப்போசிட்டில் இன்னும் ஸ்பேஸ் இருக்கும் தெரியுமா. ஸோ அங்கே போய்ட்டு ஜங்குக்கும் ஜங்கோட பதிலான தேங்கும் மின்ன உட்காந்துருப்பாங்க. ஸ்டார்ட் ஆன உடனேவே வந்து எல்லாம் ஜாலியாக இருக்காங்க. ஆனால் யோனா நோட் பண்ணிவிட்டு சங்கு என்னடி நல்லா இருக்குடி அப்படின்ட்டு நம்ம கூட ஸ்ட்ரெயிட்டாக மேலே பாறேன். ஜங்கு வானத்தை பார்க்குறான். கம்யூனிட்டி குழம்பு சென்று பாடுறா அப்படின்ற உடனே என்ன பார்க்குறான். தேயாங்கடி, அதான் நானும் சொல்கிறேன், பக்கத்தில் பாரு பொண்ணு அப்படின்னு 2 பேரும் நல்லா கட்டி ஹேண்டை நல்லா ஹோல்ட் பண்ணிட்டு ஸோ அப்படியே இது இருக்காங்க. அப்படியே யோனா சொல்கிறா, ஒரு வேலை தேங்க் சரி யூஎஸ் போனாலே கமிட் ஆகிட்டாரோ இருக்குமோ இருக்கும் அது மாதிரி யோசிச்சுட்டு அங்கே எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்க. இதுக்கு 2 என்ஜாய் பண்ணாமல் தேங்கும் இன்னும் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அந்த கொலம்பஸுமே எண்ட் ஆகிடுது. ஸோ அப்படியே வெளில அவங்கெல்லாம் வந்துட்டாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு யார் அப்படிங்கிற பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இது 2க்கும் க்யூரியஸ் வந்து அதிகமாகுது. ஸோ வந்து என்ன பண்ணுறாங்க, ஸோ ஃப்ரெண்டில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ நமக்கு சொல்கிறான், எனக்கு என்னமோ
இது ஏதோ மின்னோட பேக் ஸ்ட்ரக்சர் மாதிரியே இல்லடி. வெயிட் செகண்ட், என்ன சொன்னேன்? பேக் ஸ்ட்ரக்சர் இல்லை, புரியல எனக்கு. ஐ மீன் ஸ்ட்ரக்சர்னா நீ நினைக்கிறது இல்லடி, பேக் போஸ். பேக் போஸ் அது சொல்ல வராமல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டேன். தனியாக வாழ்ன்னு வச்சுக்கிறேன். ஒரு அட்டாயம் டேர்ட்டியாக பேசுகிற மயிரண்டி. இதுங்க கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்களா? ஸோ போயிட்டு ஸோ இவங்க சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி தேங்கும் மின்னும் போயிட்டு ஸோ சம்திங் ஏதோ ஃபுட் வாங்கி சாப்பிட போகிறாங்க. ஸோ அப்போ கரெக்டாக வந்து மாஸ்க்கை ரிமூவ் பண்ணுறாளா, அப்படியே சங்குக்கும் எவனா இகர வெயிட் பண்ணுறாங்க. அது யார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆனால் மின்னு தெளிவாக அவரோட முதுகு பக்கம் அப்படியே காட்டிட்டு ஸோ அந்த பக்கம் மாஸ்க்கை கழட்டி சாப்பிட்றா. எனக்கு புஷ் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது. அப்படியே வந்து சங்குக்கா திரும்பி பார்த்து, சங்குக்கா என்னம்மா எனக்கும் பச்சிக்குது, சோறு என்னோடக்கும் அம்மா. ஸோ அவனும் ஒரு ஃபுட் வாங்கி கொடுக்குறான். ஸோ அதையும் அப்படியே சாப்பிட்டுட்டு ஸோ அப்படியே வந்து தேங்க வந்து சொல்கிறான், எனக்கு எதுவும் இன்னும் இங்கே இருக்கிறது சேஃபாக படலடி, எனக்கும் ஃபீல் ஆகுது தேங்க. அதே மாதிரி யோசிச்சவங்க பேசிகிட்டு இருக்காங்களா. அப்படியே வந்து தேங்க அப்படியே நினச்சிக்கிட்டே வரான். ஐயோ கடவுளே, இது மின்னா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ப்ளே பண்ணிட்டே வரானா. அப்படி ஆனால் மின்னா இருந்தால் இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? தேங்க மின்னுக்கு செட் ஆகாது, எனக்கு அது செட் ஆனால் எனக்கு அது பிடிக்காது. ஏன்டா அவ்வளோ இந்த கேவலமாக இருக்க? என்ன கேவலமாக இருக்கேன்? அவன் என்ன சொல்ல வரங்க, அது உனக்கு புரியாதுடி உனக்கு வேறு அப்படிங்கும்போது சரி நிறைய ஆதாரத்துக்காக இது யோனா என்ன பண்ணுறா அப்படின்னா, ஸோ எல்லாரையும் நடக்கிற எல்லாத்தையும் ஒவ்வொரு பிக்காக எடுத்து வச்சிட்டு இருக்கா ஆதாரத்துக்காக. ஸோ அப்படியே வந்து சரி ஓகே நான் வெளில போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தேங்கும் மின்னும் வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க் போட்டு வேறு படம் பார்க்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி படம் பார்க்கறதுக்காக போகிறாங்க. அப்படி இதுங்க ரெண்டு ஃபாலோ பண்ணிட்டு இவங்க பின்னாடி போகிறாங்க. ஆக்சுவலாக தேங்க வந்து காரில் தானே வந்திருப்பான். ஆக்சுவலாக காரில் வரும்போது போகிறாங்க ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் காரில் ஏறுறதையும் இந்த யோனா ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறா. ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து அவங்கெல்லாம் மூவி பார்க்கறதுக்காக போகிறாங்க. ஐ மீன் ஜங்குக்கு யோனா வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துடல, அவங்க ரெண்டு பேர் தேட்டருக்கு முன்னாடி நின்றுட்டுருக்காங்க. அப்படியே அந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஹாரர் ஃபிலிம் ஒரு பக்கம் இருக்குது, ரொமான்டிக் ஃபீலிங் ஒரு பக்கம் இருக்குது. அப்படியே வந்து யோனா சொல்கிறான், ஜங்குக்கு எப்படியும் தேங்க ரொமான்டிக் படம் தான் கூப்பிட்டு போவான், நீ வேணா பாரு அப்படிங்கிறா. இல்லை ஹாரர் தான் போவா, நீ வேணா பாரு. தேங் ஹாரருக்கு போன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் இந்த பக்கம் ஆப்வியஸ்லி தேங்க வந்து அந்த ரொமான்டிக் சைடு பக்கம் தான் போகிறான். அப்போ தேங்க சொல்கிறான், நீ வெயிட் பண்ணுமே, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கும் வந்து நானும் போயிட்டு வந்துட்டு வரேன்டி அப்படிங்கிற சொல்லிட்டு தேங்க ஃபாலோ பண்ணிட்டு எப்படி ஜங்கு கொண்டு போகிறாங்கன்னா, இப்போ ஆக்சுவலி வந்து மின்னுக்கு வந்து வேர்க்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறா அப்படின்னா, அவளோட மாஸ்க் அப்படி அவள் ரிமூவ் பண்ணிவிட்டு கர்ச்சீஃப் வச்சு மூஞ்சி ஃபுல்லாக தொடச்சிட்டு இருக்கா. அவள் யோனா செகண்ட் எனக்கு ஒன்றுமே புரியல, அது மின் தானா ஆனால் எனக்கு புரியல. டக்கு ஃபோனை எடுத்து அப்படியே கிளிக் பண்ணிக்கணும், 4-5 கிளிக் அடிச்சிட்டா. அதுக்கப்புறம் மின்ன மாஸ்க் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா தேங்காக. அப்படியே வந்து ஜங்குக்கு வரான். ஸோ வந்து ஜங்குக்கிட்ட அந்த ஃபோட்டோஸை காட்டுறா. அங்கே அப்படியே ஜங்குக்கு ஷாக்கு. ஸோ இதோட இந்த எபிசோட எண்ட் பண்ணிக்கிறேன். அங்கேயும் பாய் சாராங்கே கேட்டேன். ஹோப் யூ லைக் இட். டாடா பாய், லவ் யூ.